ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. இந்த உலகியல் ஜோதிடத்தினுடைய அடிப்படையில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அமெரிக்க நாட்டை குறிக்கக்கூடிய இடம் இந்த மிதுனம். இந்த இடத்துல குரு வருகின்ற காரணத்தினால உலக நாடுகள் முழுவதுமே இந்த அமெரிக்கா பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு மிதுனத்துக்கு வருகின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு உணர்வுகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும், உலகமே இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சி கொடுக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குரு என்பது மஞ்சள் நிறம், அதே மாரி தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரு மிதுனத்துக்கு அடுத்தது கடகத்துக்கு வரப்ப அதோட உச்ச வீடு. அப்ப இந்த நேரத்துல அதிகமாக தங்கத்தினுடைய விலை உயர்வு படபடன்னு ஏறக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு. இடைப்பட்ட நாட்கள்ல கொஞ்சம் தங்கத்தினுடைய விலை குறையும். அடுத்து கடகத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த குரு பகவான் குரு பயிற்சி கொடுக்க இருக்கின்றது. அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அடிக்கடி ஏறக்கூடிய அமைப்பாற்றல் சில நேரங்கள்ல கொஞ்சம் இறக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாரி மஞ்சள் நிறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அப்படின்றதெல்லாம் விலை உயர்வுகள்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக காலகட்டங்களில் உருவாக்கி கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம், பழைய நபர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். புதிய புதிய இளைஞர்கள்லாம் இந்த டைம்ல வெளி உலகத்துக்கு வருவாங்க. ஏன்னா குரு மிதுனத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமானது. அதுவும் இளமை குறிக்கக்கூடிய மிதுனத்தை வீட்டில். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனோட வீட்டை பார்க்கறதுனாலையும், அதே போல குருவோட வீட்டை பார்க்கறதுனாலையும், சனினோட வீட்டையும் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பொதுவாகவே இந்த நேரத்தில் கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மாற்றங்கள் குளறுபடியெல்லாம் கொடுக்கும். ஏன்னா இந்த தமிழ் வருடத்துல ராஜாவாக வரக்கூடியது சூரிய பகவான் தான் வரார். அதனால இதனாலையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம்லயும் நிறைய தவறுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறைய பேசக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த குரு பயிற்சி கொடுக்க இருக்கின்றது அப்படின்றது இருக்குது. குறிப்பா சொல்லப்போனா பள்ளிக்கூடம், நீட் தேர்வு இதுமாரி விஷயத்துல பிரபலமாக பேசுவாங்க. அதுலேயும் நல்ல ரிசல்ட், மக்களுக்கு பயனுள்ளதாகவும் மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமை வேணுங்க, நிதானமும் பொறுமையும் வேணும். உடன் பிறந்தவர்களோடு ஒத்து போக வேண்டும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு சேரும். குரு உங்களுக்கு தாராளமாக ஸ்வீட் எடுங்க, அருமையாக இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு தனுர் ராசியை பார்க்க போகிறார். அர்த்தாஷ்டமி சனி இருக்கே, அதை தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். பயணத்தில் மிக கவனமாக வேண்டும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்படி நான் ஜாக்கிரதையாக சொல்லிட்டு போனாலும் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் முடிவு எடுக்கிறது தெளிவான முடிவை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் குரு பார்வையாக இருந்தாலும் குரு மாறப்போகிறார். இதுதானே உங்கள் சந்தேகம்? அவங்களே பாதி ஜோசியம் பார்த்துருவாங்க. தனுராசிக்காரர்களுக்கு ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். ஏன்னா பாதி அவங்களே கேட்பாங்க, இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி பலன் சொல்லணுமே, நீங்கள் இப்படி வரீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அடிப்படை நாலேஜ் இருக்கும், ஆனால் ஆழ்ந்த நாலேஜ் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கும்போது, என்ன தான் உச்சம் பெற்ற குரு இருந்தாலும் கடகத்தில் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். ஒரு வீட்டில் குடும்ப வாக்கு தனஸ்தானம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் நிம்மதி இருந்துன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆகவே குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. தாயினுடைய அக்கறை, உடம்பில் அக்கறை செலுத்துங்க. கை வைத்தியம் பண்ணுறேன்னு பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சர்ஜரி சேரும். 100 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 1 லேக் எடுப்போம். ரொம்ப ஒரு வார்த்தையை சொன்னாலும் திருவார்த்தையாக சொன்னார். ஆகவே இந்த திருவார்த்தையை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சிங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சம சப்தம ஸ்தானம்னு சொல்லுவோம். 1ஆம் இடம்னா 7ஆம் இடம். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். எப்படி எடுத்துன்னு போனாலும் சரி, குரு பார்வை நேரடியாக உங்கள் மேலே வருது. உங்களுடைய எதிர்த்து வீட்டிலேருந்து யாரை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னா உங்களை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க. அதனால் உங்கள் டைம் பீரியட் இப்போ சூப்பராக இருக்குது. மெயின் விஷயம் ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். யாரெல்லாம் வெளியூர் போக முடியலையோ, வெளிநாடு போக முடியலையோ, வீசா ரிஜெக்ட் ஆச்சோ, பாஸ்போர்ட் கிளியர் ஆகலையோ, எல்லா ஸ்டாம்பிங்கும் இப்போ பட்டு நடக்கும். ஸ்டாம்பு படி எடுத்து ரெடியாக கையில் வச்சுருப்பாங்க. வா குத்துறான்னு
பட்டுன்னு குத்தி உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் டைம் பீரியட் வந்து அமேசிங். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். யாரை பிரிஞ்சிருந்தீங்களோ, எதுக்காக பிரிஞ்சிருந்தீங்களோ, பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர், பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மனசில் சரியான தைரியம். ஏன்னா யானை பலம்னு சொல்லுவோம். இந்த ராகு மேலே குரு பார்வை விழுகிறதுங்கிறது அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். யாரும் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, என்னால் இப்போ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால் முடியாதுங்கிற நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் 10ஆவதாக வரக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் உசைன் போல்ட்டாக மாறக்கான சான்சஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக 7ஆம் இடத்துல போய் குரு உட்காரக்கிறது அந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபோட ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம், கணவனுடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம். மெயினாக நரம்புகள் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது, இதில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா புதன் வீட்டில் வரக்கூடிய குரு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கான சூக்தங்கள் இருக்குது. அது காலையில் எழுந்திரிச்சு போட்ட கேட்டாவே போகிறோம். அப்படியே மைண்ட் அவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் எண்ண ஓட்டங்களில் தடை இருக்காது. நினச்ச காரியங்கள் கிளியர் ஆகும். உங்களுடைய வயிறு பகுதிகளில் அஜீரண கோளாறுகள் மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்ப் கொடுக்கலாம். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு குறை கூட கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவை நான். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கொண்டவர் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்போ இந்த குருவினுடைய பார்வை உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கின்ற காரணத்தினால நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்ததுல தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. அதாவது இந்த குரு பயிற்சியிலே 2ஆவதாக எல்லா வகையிலுமே ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கிறார். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. தொழில் வாய்ப்புகள் நிறைய தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் மல்லிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டீ கடை, ஹோட்டல் கடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதேமாதிரி டெக்ஸ்டைல்ஸ், இந்த தொழில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இரட்டிப்பு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற அபரிதமான லாபமும் ஒரு வளர்ச்சியும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் தொந்தரவுகளும் வீண் பலிகளும் மன உளைச்சலும் இந்த பெண்களுக்கு நிறைய உருவாக்கி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் மட்டும் உருவாக்கி கொடுக்குது. லாபம் வருது அப்படின்னா அனாவசியமான செலவு பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் எதிர்கால திட்டங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை எப்படி செயல்படுத்துன்றத திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அந்த பண சேமிப்பு இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் ஆண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகவர்களுக்கு திருமண யோகமும், புத்திரபாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியமும், நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்து பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடி வரப்போக இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை, இந்த ரெண்டுமே உங்களோட மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குருமார்களின் பரிபூரண ஆசீர்வாதம் பெற்ற தனுஷ் ராசி நேயர்களே, பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த தனுஷ் ராசியில பிறக்க முடியும். நீங்க உங்க யார்கிட்ட வேணா வந்து நீங்க வந்து பகைச்சிக்கலாம், இல்லை வாலாட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த தனுஷ் ராசிக்காரங்க கிட்ட மட்டும் நீங்க நிச்சயமா வந்து கவனமா கையாளணும். மிக அற்புதமான ராசிங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு குரு பகவான் 7ஆம் பார்வையா துலாம் ராசிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையா இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தனுஷ் ராசி தான். இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை வந்து 11ஆம் வீட்டுல விழறது மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியிலும் 11ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அப்ப பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பண மழையில நனைய போறீங்க. ஹரிஷ் ராமன் சார் சொல்ற மாதிரி நிச்சயமா ஜாக்பாட், டபுள் த ஜாக்பாட் அடிக்க போறது நிச்சயமா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு தான். எல்லா வகையிலும் வந்து மிக அற்புதமான ஒரு அம்சம் கொண்டது இந்த ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு. தாயோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவு வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஹயக்ரீவரை கட்டியமா பிடிச்சிக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் நிச்சயமா போயிட்டு வாங்க. ஏன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து சனி உச்சம். 11ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட வீடு. அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஏதாவது தடைகள் இருந்தால் நிச்சயமாக வந்து தீர்க்கப்படும். குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. எல்லா வியாழக்கிழமையிலும் குரு ஹோரையில் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில ஏற்றமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவியான ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய தன்மை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். ஆல் தி பெஸ்ட்.